ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த ஏப்ரல் மந்த்ல இதுவரைக்கும் என்னென்ன டாபிக் பார்த்தோமோ, என்னென்ன நியூ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் ஏதாவது புது வார்த்தைகள் கற்றுருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையுமே குவிக்காக ரிவிஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாப்பிக்குமே நம்ம ரிவைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கான்செப்ட் ஞாபகம் வரும். அதை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, நாம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒவ்வொரு சென்டென்ஸும் சொல்லும்போது அதற்கு ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த டைம்குள்ளே உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக ஆன்சர்ஸ் முடியுமோ அதெல்லாம் இப்போ நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆன்சராக நம்ம சொல்லும்போது அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ அவுட் ஆஃப் 15 இல்லாட்டி 16க்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஸ்கோரை கமெண்ட்டில் போடணும். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அவள் என்னை தொடர்ந்து முறைத்து கொண்டே இருந்தாள். அவள் என்னை தொடர்ந்து முறைத்து கொண்டே இருந்தாள். அவள் என்னை தொடர்ந்து முறைத்து கொண்டே இருந்தாள். என்ன ஆன்சர் வரும்? வெரி குட், அப்படிதான் எழுதுங்க. கரெக்ட், சூப்பர். The answer is she kept staring at me. She kept staring at me. நம்ம என்ன படிச்சோம்? அந்த கீப் கூட ஜெரண்ட போட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை தொடர்ந்து அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சோம். ஓகே, கீப் பிளஸ் ஜெரண்ட் அதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம், முறைத்து கொண்டு இருந்தாலும் சொல்றோம். இங்க பாஸ்ட்ல நாம சொல்றோம் முறைத்து கொண்டு இருந்தால் அப்படின்ட்டு. ஓகே, so she kept staring at me. ஓகே, செகண்ட் கொஸ்டின், அவனுக்கு எதுவுமே தெரியாததை போல் நடிக்கிறான். அவனுக்கு எதுவுமே தெரியாதது போல் நடிக்கிறான். ட்ரை பண்ணுங்க. கரெக்ட், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ டக்குன்னு எழுதுங்க, அட்டெம்ப்ட் பண்ணுங்க. உடனே என்ன பண்ணணும், ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணணும். எஸ், வெரி குட் வெரி குட், அப்படிதான், சூப்பருங்க. He pretends as if he doesn't know anything. He pretends as if he doesn't know anything. அவ்வளோதான். இந்த as if அப்படிங்கிற வார்த்தையை போட்டோம் அப்படின்னா அதை போல அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ ஆன்சர் இஸ் he pretends as if he doesn't know anything. ஓகே, தேர்ட் கொஸ்டின், மழை வருவதனால நான் கொடை எடுத்துட்டு வந்தேன். மழை வர்றதுனால நான் கொடை எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். மழை வருவதனால் நான் கொடை எடுத்துக்கொண்டு வந்தேன். என்ன எழுதலாம்? வெரி குட். சின்ஸ் இட் இஸ் ரெய்னிங் இல்லாட்டி ஆஸ் இட் இஸ் ரெய்னிங் ரெண்டுமே கரெக்ட் தான். சின்ஸும் ஆஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சின்ஸ் இட் இஸ் ரெய்னிங் ஐ brought an umbrella. I brought an umbrella. ஓகே, வெரி குட். ஃபோர்த் கொஸ்டின், நான் என்னோட கசினுக்கு உதவி செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் என்னோட கசினுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்கான வார்த்தைகளும் உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணுங்க. அந்த ரூட்டோட மட்டும் டக்குன்னு பிடிச்சிட்டிங்கன்னா சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். கடமைப்பட்டிருக்கிறேன். வெரி குட். I'm obliged to help my cousin. I'm obliged to help my cousin. அவ்வளோதான். இந்த obligedங்கிற வார்த்தை தான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? I'm obliged to help my cousin. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்னைக்கு காலையில் அவனை நான் பார்க்க கூட இல்லை. இன்னைக்கு காலையில் அவனை நான் பார்க்க கூட இல்லை. அவனை நான் பார்க்க கூட இல்லை. என்ன ஆன்சர் வரும்? இன்னைக்கு காலையில் அவனை நான் பார்க்க கூட இல்லை. வெரி குட் வெரி குட். ஆன்சர் இஸ் this morning I didn't even see him. இல்லாட்டி I didn't even see him this morning. எது போட்டாலும் கரெக்ட் தான். ஓகே, this morning I didn't even see him. நான் அவனை பார்க்க கூட இல்லை. வெரி குட் வெரி குட், ரைட். அடுத்த கொஸ்டின், அவங்கிட்ட பணம் இருந்த போதிலும் அவன் எனக்கு உதவி செய்யவில்லை. அவனிடம் பணம் இருந்த போதிலும் அவன் எனக்கு உதவி செய்யவில்லை. கரெக்டாக அந்த ரூட் வேர்டை மட்டும் கவனிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ட்ரை பண்ணுங்க. அவனிடம் பணம் இருந்த போதிலும் அவன் எனக்கு உதவி செய்யவில்லை. வெரி குட். Though he had money, he didn't help me. Though he had money, he didn't help me. அவனிடம் பணம் இருந்த போதிலும் அவன் எனக்கு உதவி செய்யவில்லை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்த கொஸ்டின், அவர் எனக்கு உதவினார். இப்பொழுது நான் அவருக்கு உதவி செய்ய கடன் பட்டிருக்கிறேன். நல்லா கவனிக்கணும் வார்த்தையை. அவர் எனக்கு உதவினார், இப்பொழுது நான் அவருக்கு உதவ
கடன் பட்டிருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஆமாம், அதே தான். அந்த 2 வார்த்தை தான் கரெக்ட். அந்த அப்ளைஜ்ங்கிற வார்த்தைக்கு நம்ம இன்னொன்று படித்தோம், அதே தான். சூப்பர். He helped me. He helped me, so I'm indebted to help him. I'm indebted to help him. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ he helped me, I'm indebted to help him. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின். கார் இருப்பதினால் எனது மாமா எளிதாக பயணம் செய்கிறார். கார் இருப்பதினால் எனது மாமா எளிதாக பயணம் செய்கிறார். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். இருப்பதினால் அந்த ரீசன் வரும்போது என்னென்ன வார்த்தையெல்லாம் மைண்டுக்குள்ளே வருதோ அதை போட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, வெரி குட். 2 ஆங்கிளில் இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதலாம். ஒன்று ஃபுல் சென்டென்ஸை போட்டு எழுதலாம், இல்லாட்டி அந்த பர்டிகுலர் நவுன் ஃப்ரேஸை மட்டும் வச்சு எழுதலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்? கார் இருப்பதினால்னு சொன்னேன். அப்போ காரை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அவர்கிட்ட கார் இருந்ததுனால, இல்லாட்டி எங்கிட்ட கார் இருந்ததுனால அப்படிங்கிற ஃபுல் சென்டென்ஸ் நம்ம சொல்லலை. அப்போ வெறும் கார் அப்படிங்கிற நவுனை மட்டும் சொன்னதுனால என்ன பண்ணிக்கலாம்? ஹேவிங் எ கார், அவ்வளோதான். Having a car, my uncle travels easily. My uncle travels easily. எங்க மாமா ஈஸியா டிராவல் பண்றாரு. இல்ல நீங்க since as போட்டிருந்தீங்கனாலும் கரெக்ட் தான். ஆனா சென்டென்ஸ் எப்படி தெரியுமா இருக்கணும்? Since my uncle has a car அப்படி எழுதிருக்கணும் நீங்க. ஓகே, since my uncle has a car இல்லாட்டி as my uncle has a car, he drives இல்லாட்டி he travels easily அப்படிங்கிற சென்டென்ஸ் இருந்தா கரெக்ட். ஓகே, அடுத்து. எங்க கெஸ்ட்டுக்கு எங்க அம்மா சமைக்க வேண்டி இருந்தது. எங்க கெஸ்ட்டுக்கு எங்க அம்மா சமைக்க வேண்டி இருந்தது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். டக்கு 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 டக்குன்னு சொல்லணும் நீங்க. நான் சொல்லி முடிச்சதுமே ஆன்சர் வரணும். அப்பதான் எங்க டச்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். எங்க கெஸ்ட்டுக்கு எங்க அம்மா சமைக்க வேண்டி இருந்தது. வெரி குட். மை மதர் ஹேட் டு குக் ஃபார் மை கெஸ்ட். ஓகே, மை மதர் ஹேட் டு குக் ஃபார் மை கெஸ்ட் இல்லாட்டி ஃபார் ஆர் கெஸ்ட் எப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். மை மதர் ஹேட் டு குக் ஃபார் மை கெஸ்ட். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வித்யா அறிவியலாளராக இருக்கிறாள். வித்யா அறிவியலாளராக இருக்கிறாள் அப்படின்னா அறிவியலாளராக வேண்டும் என்று இருக்கிறாள். ஓகே, ஒரு ஃபியூச்சருக்கு தற்காலிகமாக ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. வித்யா அறிவியலாளராக வேண்டும் என்று இருக்கிறாள். சயின்டிஸ்ட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. சயின்டிஸ்ட் ஆகணும்னு இருக்கிறாங்க. சூப்பருங்க, எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே, வித்யா is to be a scientist. Vidya is to be a scientist. Okay, இச்செய்தி அனைவருக்கும் அனுப்பப்பட இருக்கின்றது. இச்செய்தி அனைவருக்கும் அனுப்பப்பட இருக்கின்றது. இது அடுத்த கேள்வி. ட்ரை பண்ணுங்க. இச்செய்தி அனைவருக்கும் அனுப்பப்பட இருக்கின்றது. சூப்பர். அதேதான். அந்த ரூட்டோட மட்டும் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பேசிவ் ஆக்டிவ்ங்கிறதெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு புரியுது. சூப்பர் சூப்பர். திஸ் மெசேஜ் இஸ் டு பி சென்ட் டு எவ்ரி ஒன். வெரி குட். திஸ் மெசேஜ் இஸ் டு பி சென்ட் டு எவ்ரி ஒன். திஸ் மெசேஜ் இஸ் டு பி சென்ட் டு எவ்ரி ஒன். இந்த செய்தி அனைவருக்கும் அனுப்பப்பட இருக்கிறது. சூப்பர். அடுத்து, பொங்கலை முன்னிட்டு தமிழக அரசு ஜல்லிக்கட்டை நடத்தியது. பொங்கலை முன்னிட்டு தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்தியது. இந்த முன்னிட்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்ட்டு. அந்த ஃப்ரேஸை மட்டும் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அந்த ஃப்ரேஸ், அதுக்கப்புறம் முக்கியமான அந்த நவுனு, அதற்கடுத்து வரக்கூடிய ஒரு முழு வாக்கியம். வெரி குட். ஆன்சர் என்ன? அதேதான் கூட சேர்ந்து சொல்லுங்க. இன் வியூ ஆஃப் பொங்கல் the Tamil Nadu government conducted ஜல்லிக்கட்டு. in view of பொங்கல் or Tamil Nadu government, எது வேணாலும், அவர் தமிழ்நாடு, மை தமிழ்நாடு, ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிற்கிறது வேணும். ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்டட் ஜல்லிக்கட்டு. அவ்வளோதான். நெக்ஸ்ட். இரு நாடுகளுக்கு இடையில் ஒரு புதிய எதிரி தோன்றினான். இரு நாடுகளுக்கு இடையில் ஒரு புதிய எதிரி தோன்றினான். சொல்லுங்க. இரு நாடுகளுக்கு இடையில் ஒரு புதிய எதிரி தோன்றினான். ட்ரை பண்ணுங்க. சூப்பர். எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான், நம்ம இதுவரைக்கும் படிச்சதுதான். ஒவ்வொரு கீவேர்டு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். ஆன்சர்: a new enemy emerged in between the two countries. இந்த in betweenங்கிற வார்த்தை நம்ம படிச்சிருக்கோம். a new enemy emerged in between the two countries. அப்பேர்னு போட்டாலும் ஓகே தான், கரெக்ட் தான். ஓகே, தப்பு இல்லை. ஓகே, ஆனால் எமர்ஜிங்கிறத போட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். a new enemy emerged in between the two countries. ஓகே, அடுத்த கேள்வி. தடைகளை பொருட்படுத்தாமல்
அவள் தொடர்ந்து முயற்சித்தாள். தடைகளை பொருட்படுத்தாமல் அவள் தொடர்ந்து முயற்சித்தாள். இப்போ ரீசெண்டாக படித்த டாபிக் அது, எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். தடைகளை பொருட்படுத்தாமல் அவள் தொடர்ந்து முயற்சித்தாள். வெரி குட், வெரி குட். Regardless of the obstacles, regardless of the obstacles, she kept trying. Regardless of the obstacles, she kept trying. Very good, very good. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி. அவ முழு மார்க் வாங்குறதுக்கு, ஃபுல் மார்க் வாங்குறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவ ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவளால் வாங்கியிருக்க முடியாது அப்படிங்கிற சென்டென்ஸ். ஐ திங்க் நேற்று தான் படிச்சோன்னு நினைக்கிறேன், இந்த ஹோம்ஒர்க் கூட பார்த்துருப்பீங்க. அதுதான் சூப்பர். She can't have scored full marks. She can't have scored full marks. ரொம்ப சிம்பிள், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்து, அவன் பாடலை கேட்டுக்கொண்டே தூங்கி கொண்டு இருந்தான். அவன் பாடலை கேட்டுக்கொண்டே தூங்கி கொண்டு இருந்தான். இருந்தான் அப்படிதான் சொல்றேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். He was sleeping while listening to the song. He was sleeping while listening to the song. பக்கா. ஓகே, அடுத்த கேள்வி. நான் சென்னைக்கு சிஎம் பார்க்கறதுக்கு போவேன், அதற்கு இடையில நீ நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பாரு. நான் சென்னைக்கு சிஎம் பார்க்க போவேன், இதற்கு இடையில நீ நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பாரு. சூப்பர், அவ்வளோதாங்க. நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி எங்கள் கீவேர்டை போடுறீங்க. வெரி குட், வெரி குட். ரூட் வேர்டு எதுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. எக்ஸலண்ட். அதே தான், அதே தான். 2 சென்டென்ஸ் எழுதிருக்கீங்க. வெரி குட். ஆன்சர் என்ன அப்படின்னா, ஐ வில் கோ டு சென்னை டு மீட் RCM. I will go to Chennai to meet RCM. In the meantime, you meet our district collector. In the meantime, you meet our district collector. Exactly correct. Super. அடுத்த கேள்வி. இதான் கடைசி கொஸ்டின் கூட. கரெக்டாக கவனிங்க. என்னோட சின்ன குழந்தையா இருக்கும்போது, என்னோட சைல்ட்ஹுட்டில் நான் விளையாண்ட பார்க்கு இப்போ யூஸில் இல்லை. நான் சிறுவனாக இருந்த பொழுது விளையாடிய பூங்கா இப்பொழுது உபயோகத்தில் இல்லை. ரொம்ப சிம்பிள். இன்னும் ஒரு ஹிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு தான் இந்த சென்டென்ஸ் இருக்கு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது விளையாண்ட பூங்கா இப்போ உபயோகத்தில் இல்லை. சூப்பருங்க, எல்லாருக்கும் கரெக்டாக எழுதுறீங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, த பார்க் வேர் ஐ பிளேட் இன் மை சைல்ட்ஹுட், த பார்க் வேர் ஐ பிளேட் இன் மை சைல்ட்ஹுட் இஸ் நாட் இன் யூஸ். இஸ் நாட் இன் யூஸ். அப்போ சேர்த்து சொல்லும்போது, த பார்க் வேர் ஐ பிளேட் இன் மை சைல்ட்ஹுட் இஸ் நாட் இன் யூஸ். The park where I played in my childhood is not in use. Okay, super. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு ஆன்சருக்கும் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. இப்போ எவ்வளோ ஆன்சர்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி அதோட ஸ்கோரை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, அண்ட் ஒரே வீடியோ தான். இந்த 20 வீடியோஸ் நம்ம என்னென்ன படித்தோம் எல்லாத்தையுமே என்ன பண்ணியாச்சு, ஈஸி ரிவைஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரேண்டமாக சென்டென்சஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரேண்டமாக இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நாம் இது வரைக்கும் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரும். நீங்கள் ஒரே பேட்டர்ன்லேயே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே வராது. ஓகே, ஸோ ஒவ்வொரு ரூட் வேர்டை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இதோட ஸ்கோரை போட்டுருங்க, நான் பார்த்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் வீடியோவை பார்க்க தவறுனவங்களும் இடையில பார்க்க மிஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் இந்த ரிவிஷன் மூலமாக அந்த டாபிக் என்ன பண்ணிக்கிட்டோம் தெரிந்து கொள்ளட்டும். ஓகே, அண்ட் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, ஸோ நாளையிலேருந்து மே மாதம் ஸ்டார்ட் ஆகுது. புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த ஹோம்ஒர்க்கில் சொல்லிக் கொடுத்த டாபிக் எல்லாமே மறுபடியும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, தேங்க்யூ, பாய்.